Hi friends, welcome to Cooking Jofna Computer Knowledge. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஒரு சூப்பரான ஷார்ட்கட் கீ ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் மார்க்ஷீட். இப்போ இதுக்கு நம்ம நார்மலா அந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது அதை ஹெட்டிங் ஹைலைட் பண்றது, அதை ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மேட் நம்ம செட் பண்ணுவோம். டேபிளுக்கான ஃபார்மேட் நம்ம செட் பண்ணுவோம். இது ஒன் பை ஒன்னா செல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதை ஹைலைட் பண்றதுக்கு நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா செல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஹைலைட் பண்றதுக்கு டைமும் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம ஒரே ஷார்ட்கட் கீழ எப்படி டேபிள் ஃபார்மேட் கொண்டு வரலாம், ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மேட் செட் பண்ணலாம் அப்படின்றதான் ஷார்ட்கட் கீழ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கீபோர்ட்ல ஆல்ட் ஓ ஏ இந்த 3 பட்டன்ஸையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோ ஃபார்மேட்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் டேபிள் ஃபார்மேட் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதில் நமக்கு எந்த டேபிள் ஃபார்மேட் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த டேபிள் ஃபார்மேட் நம்ம கிளிக் பண்ணிட்டு கீழே ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்த டேபிள் ஃபார்மேட் நீங்கள் பார்க்குறதுக்கு சைடில் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த டேபிள் ஃபார்மேட் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு இங்கே கலர்ஃபுல்லுன்ற டேபிள் ஃபார்மேட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே போல் கலர்ஃபுல் ஃபார்மேட் இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இல்லை இந்த டேபிள் ஃபார்மேட் செட் ஆகலை அப்படின்னும் போது வேறு நம்ம சேஞ்ச் பண்ணுன்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் என்னென்னா அதே ஷார்ட்கட் கீ ஆல்ட் ஓ ஏ இந்த 3 பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த டேபிள் ஃபார்மேட் இப்போ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் 1ன்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு கீழே அதே போல் ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எந்த டேபிள் ஃபார்மேட் எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத அங்கே மாடலுக்கு நம்ம கொடுத்துருக்கனால நமக்கு எது ஈஸியாக இருக்குமோ எது கரெக்டாக இருக்குமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கீழே இப்போ ஓகே கிளிக் பண்ணிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுறத பாருங்கள். சப்போஸ் இப்போ இந்த டேபிள் ஃபார்மேட்டே வேணாம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னும் போது திரும்ப கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் ஓ ஏ இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதே ஆட்டோ ஃபார்மேட் டயலாக் பாக்ஸில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் நோன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.